சிஸ்டர் மூலியமா தான் நான் வந்தேங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது. நான் உங்கள பார்த்தது கிடையாது. ஆனா ஜெபத்துல நான் மார்னிங் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிருவேன். கரெக்ட்டா 6 மணிக்கு 5:45 கட்ட வந்துருவேன்மா. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் தம்பிக்காக நான் ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணுனேன். ஒரு 16 வருஷம் இருக்கும். இன்னைக்கு நேத்துல ஒரு 16 வருஷமாவே அவனுக்காக நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி இந்த லென்த் நாள்ல ஃபாஸ்டிங் இருந்து நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து மீட்டிங் காலிங் ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிருவேன். இந்த 1 வாரமாவே எல்லாத்துக்கும் அந்த டிஎன்எஸ்டிசில ஜிவோ டிரான்ஸ்போர்ட்ல எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டுட்டே வந்தாங்க. அப்புறம் என் தம்பிக்கு ஆர்டர் வந்துருச்சா, எல்லாரும் 7,00,000 8,00,000 பணம் கட்டி எல்லாம் ஜாயின் பண்றாங்க. ஆனா என் தம்பிக்கு இன்னும் வரலையே கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர்ல நான் ஜெபம் பண்ணேன். இந்த செவ்வாய், புதன்கிழமை நான் லீவு போட்டுட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லா அறைக்கதவ சாத்திட்டு, பிதாவ நோக்கி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடவுளே! எல்லாத்துக்கும் வந்துருச்சு. என் தம்பிக்கு இன்னும் வரலையே! அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து காலையில ஒரு 11 மணிக்கு என் தம்பி, "அக்கா எனக்கு மெசேஜ் வந்திருக்குக்கா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த நியமன ஆணை, பணி நியமன ஆணை எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாப்டி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே! நான் ஜெபத்த ஜெபமெல்லாம் வீணா போகல. என் கண்ணீரெல்லாம் ஜெயமா மாறியிருக்கு ஆண்டவரே! ஏசப்பா உமக்கு நன்றி. இத்தனைக்கும் நாங்க இந்து குடும்பத்துல இருந்து தான் வந்தோம். எனக்கு ஆண்டவரே தெரியாது. ஆனா எனக்கு அந்த பைபிள்ல வச்ச அந்த ஸ்தோத்திர பலிகள சொல்லி, சொல்லி ஜெபம் பண்ணி உங்களுடைய வார்த்தைகள் அந்த கேட்டு அந்த விசுவாசத்தினால என் மூலியமா என் தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா, எனக்கு அவ்ளோ சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மட்டும் தான் மகிமைப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் ஃபோன் பண்ணி யாருக்குமே பணம் கட்டி இன்னும் வேலை கிடைக்கல. உங்க தம்பிக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே இது கர்த்தருடைய மகிமை மட்டும் தான். அவருடைய கிருபை, இரக்கம் இதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்ளோ ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்ணீர் தான் வருது. ஏசப்பா நீங்க எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை வழி நடத்துறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி. எனக்கு நேத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏசப்பா எப்படியாவது ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த இடத்துல கொண்டே நிறுத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. என்னையோ தெரிந்தெடுத்தீரே உமக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்பீரா அப்படின்னு நல்லா நான் அழுதுருக்கேன். ஆனா கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாட விடல. ஒருபோதும் என்னை கைவிட்டு விலகவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கே எமக்கு ஸ்தோத்திரம். 16 வருஷம் வேண்டுதலுங்க. இன்னைக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க எல்லாரும். நான் இந்த ப்ரேயர் மீட்டிங் வர்றதுக்கு காரணம் நான் குன்னத்தூர்ல இருந்து பேசுறேன். மெர்லின் சிஸ்டர் தான் எனக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் எனக்கு அட்டெண்ட் பண்ண எனக்கு நம்பர் குடுத்து இதுல வாங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். கர்த்தருடைய மகிமை காண்பீங்கன்னு எனக்கு ஒவ்வொரு டைமும் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அவைங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக இந்த மீட்டிங்ல ஜெபிச்ச எல்லாத்துக்கும் நன்றி. அது மட்டும் இல்ல, இன்னொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். என் தம்பி இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போறான். அதுலயும் அவன் செலக்ட் ஆயிரணும். என் பசங்க 2 பேரும் 10th இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். அதுக்காகவும் ஜெபிச்சுக்கங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டதாக. தேங்க்யூம்மா. கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும்.